மாற்றத்தை கண்டு நாங்க மயங்கல, மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும், மாணவனை உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல 13வது நாள்ல தஞ்சை மாவட்டத்தோட பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தீயசக்தி திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் விரட்டி அடிப்போம், மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு மக்கள் கிட்ட போய் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டாரு. முதல்ல பாபநாசம் தொகுதியில பரப்புரையை மேற்கொண்டாரு. திறமையில்லாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, மக்கள் விரோத ஆட்சி தேவையா, இந்த ஆட்சி தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. திமுகவோட அமைச்சர் KN நேருவுக்கு புரட்சி தமிழர் சவால் விடுத்ததுதான் அடுத்த ஹைலைட்டே. மேட்டுப்பாளையத்துல நான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை மேற்கொண்டப்போ திமுக அமைச்சர் நேரு சொன்னாரு, பாபநாசம் வந்து பாருங்க அப்படின்னு. அமைச்சர் நேரு அவர்களே, பாபநாசத்துல தான் இதோ வந்து நிக்கிறேன். திருவாரூர் பார்த்தாச்சு, மன்னார்குடி பார்த்தாச்சு, கும்பகோணம் பார்த்தாச்சு, பாபநாசமும் வந்தாச்சு. கூடி நிக்கிற கூட்டமே சாட்சி, 2026ல அதிமுக ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. இளைஞர்களோட பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசினாரு. கடந்த 12/7/2025 அன்னைக்கு நடைபெற்ற குரூப் 4 தேர்வுல பல்வேறு குளறுபடிகள், முறைகேடுகள் இருக்கிறதால குரூப் 4 ரத்து செய்யப்படணும், மறுதேர்வு நடத்தப்படணும், குளறுபடிகள் பத்தி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும், மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நடத்தாம இப்போ நடத்தப்பட்ட குளறுபடியான தேர்வையே வச்சுக்கிட்டு தேர்ச்சி அறிவிச்சா அதிமுக ஆட்சி அமைஞ்சதோ அது ரத்து செய்யப்படும் அப்படின்னு நம்பிக்கையான அறிவிப்பை வெளியிட்டாரு. ஒரு வருஷத்துக்கு டாஸ்மாக் மூலமா 5400 கோடி ரூபாய் 10 ரூபாய் பாலாஜி மூலமா கொள்ளையடிக்கப்பட்டதா குற்றம் சாட்டினாரு. திமுகவோட தூண்டுதல்ல வெறும் 27 லட்சம் மனுக்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ள நிலையில 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டதாகவும் 1,01,00,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் பச்சை பொய் சொல்றாங்க. தவறான புள்ளி விவரங்களை வெளியிட்ட அரசு அதிகாரிகள் மீது அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது அதிமுக ஆட்சி, அப்படிதான் எங்க தலைவர்கள் பயிற்றுவித்தார்கள். ஆட்சி அதிகாரம் பெருசில்ல, மக்களுக்காக பணி செய்யற மக்களாட்சி வழங்குறது தான் அதிமுக அப்படின்னு சொன்னாரு. சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரண் அதிமுக அப்படின்னு தெரிவிச்சாரு. பள்ளிவாசல்கள்ல புனித ரமலான் கஞ்சி காய்ச்சுவதற்காக 5400 மெட்ரிக் டன் விலையில்லா அரிசி கொடுத்தது அதிமுக அரசு. நாகூர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவுக்காக சந்தனக்கட்டைகளை வழங்கிய அரசு. இஸ்லாமிய மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துச்சு. அதிமுக அரசு சிறுபான்மையின மக்களோட அரசு அப்படின்னு பாபநாசத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசினார். அதுக்கப்புறமா தஞ்சாவூர் நோக்கி புறப்பட்டார். தஞ்சாவூர்ல பேசின அவரு தஞ்சை பகுதி வேளாண்குடி மக்களின் மேன்மைக்காக, வளர்ச்சிக்காக அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்ச பணிகளை, தீட்டிய திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சோம். ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருந்தப்போ ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எடுக்கும் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கினாரு. ஆனா அதிமுக அரசு விவசாயிகளை, விவசாய நிலங்களை பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னார். இத ஸ்டாலினால மறுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட குடிமராமத்து திட்டம், அம்மா மினி கிளினிக், தாலிக்கு தங்கம், மடிக்கணினி மாதிரியான திட்டங்களை சுட்டிக்காட்டினாரு. அதிமுகவை முடக்கிறதுக்கு எத்தனையோ தகிட தத்தங்களை போட்டு பார்த்தாங்க, அத்தனையும் உங்க துணையோடு தவிடுபொடியாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லாரு. குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், மக்கள் ஆட்சியை மறுபடியும் ஆட்சியில அமர்த்துவோம் அப்படின்னு புரட்சி தமிழர் பேசினாரு. அதுக்கப்புறமா திருவையாறு நோக்கி புரட்சி தமிழரோட வாகனம் புறப்பட்டுச்சு. அங்க பேசின அவரு விவசாயிகளுக்காக அதிமுக அரசு செஞ்ச பணிகளை பத்தி பேசினாரு. திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகளை கடுமையா சாடிய எடப்பாடியார் அவர்கள் குடும்ப ஆட்சிக்கு 2026 தேர்தலில் முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஓட்டு போட்ட மக்களை பத்தி திமுகவுக்கு கவலை இல்ல,
விலைவாசியை குறைக்க நடவடிக்கை இல்ல. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல விவசாயிகளோட குறைகள் நீக்கப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லா தீபாவளிக்கும் தாய்மார்களுக்கு நீங்க விரும்பினது மாதிரி புடவை வழங்கப்படும் என்று புதிய அறிவிப்பை வெளியிட்டாரு. திருவையாறு பரப்புரையில புரட்சி தமிழர் இப்படி அதிமுக ஆட்சியில பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று எடப்பாடியார் உறுதியளிச்சாரு. மக்களோட எழுச்சிக்கு நடுவே மறுபடியும் 2026ல அதிமுக ஆட்சி அமையும் என்ற மக்களோட உற்சாகமான முழக்கத்தோட புரட்சி தமிழர் அடுத்த பயணத்தை தொடர்ந்தாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பணத்தை கண்டு நாங்க மயங்கல, மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும்